அம்மா பாரு கும்பிட்டு பொண்ணே குடிய எங்க ஜெயிக்க போறோம் கோட்டையத்தான் பிடிக்க போறோம். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வணக்கம். தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தேர்தல் தர்பாரில் இந்த தேர்தல் பிரச்சார களம் திமுக அதிமுக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற இரு துருவங்களை நோக்கியே செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்வதும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்கின்ற அந்த விமர்சனங்களே மையப்பொருளாக விவாத பொருளாக மாறி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒரு விவசாயி மகன் முதலமைச்சராக இருப்பது மு.க. ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே என்னை போன்ற விவசாயிகளை ஒரு சமூகத்தின் கீழிருந்து வந்தவர்களை திட்டமிட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து அகற்ற முயற்சிக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் கூறியிருக்கிறார். ஆக இது முழுக்க முழுக்க ஜெயலலிதா மர்ம மரணம், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என்று இந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சார களம் மையப்பொருளாக அமைந்திருக்கிறது. இது குறித்தும் இந்த பிரச்சார களம் எந்த விதமான தாக்கத்தை தேர்தல் முடிவுகளில் ஏற்படுத்தும் என்பது குறித்துதான் இன்றைய தேர்தல் தர்பாரில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து கருத்துக்களை பகிர்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவிஞர் மனுஷபுத்திரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சரவணகுமரன் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தொழில்களில் அதிமுகவை சேர்ந்த ஆவடிக்குமார் அவர்கள் நமது அரங்கில் இணைய இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய தேர்தல் தர்பார் பயணிக்க இருக்கிறது. நான் மனுஷபுத்திரன்ட்டு தொடங்குறேன். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் உள்ள மர்மம் குறித்து களையப்படும் அப்படின்னு அதிமுக தொண்டர்களே எனது ஆட்சியில்தான் அந்த மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் விலகும் அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா அதிமுக தொண்டர்களை ஒரு கவரக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அவர் மையமாக வைக்கிறாரா? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை ஒரு மைய பொருளாக்க விரும்புகிறாரா மு.க. ஸ்டாலின்? இல்லை, இதை நான் வெறுமனே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும் நான் பார்க்கல. ஒரு மாநில முதலமைச்சரனுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்பது அது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம் தொடர்பான பிரச்சனை, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை. அதை எப்படி நீங்கள் கடந்து செல்ல முடியும்? இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இதில் முதலில் சந்தேகம் எழுப்பியவர்கள் யார்? இதில் மிகப்பெரிய அளவிற்கு அங்கு போய் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் அமர்ந்து நீதி கேட்டவர்கள் யார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இன்றைக்கு கேட்டாரா இல்லையா இந்த விஷயத்தில்? இன்றைக்கு அவர்களே ஒன்றாக இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி விசாரணை ஆணையம் அமைச்சிட்டாங்களே. நான் என்ன சொல்றேன்னா, எதற்காக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது? சொல்லுங்க, எதற்காக அமைக்கப்பட்டது? இல்ல, மரணங்கள் உள்ள இதுதான் விஷயம். இதை ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்டா உடனே அரசியல்னு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்க இந்த விஷயத்துல பாருங்க, இன்னும் அடுக்கடுக்காக நீங்கள் பல விஷயங்கள், கொடநாட்டில் நடந்த கொலைகளுக்கும் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கிற பிரச்சனை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் மருத்துவ அறிக்கைகள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள். அன்றைக்கு அம்மாவை பார்த்தோம், அவர் இட்லி சாப்பிட்டார் என்றெல்லாம் சொன்னவர்கள் நாங்கள் அம்மாவையே பார்க்கவில்லை என்று மாற்றி பேசியது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிற போது உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் என்ன நடந்தது? இன்னொன்று, நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இட்ட அந்த கைரேகை என்பது போலியானது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்னால் அந்த கைரேகை யாரால் இடப்பட்டது? கைரேகை இடப்பட்ட தேதியில் ஜெயலலிதா என்ன நிலையில் இருந்தார்? உயிரோடு தான் அவர் இருந்தாரா என்பது உட்பட பல கேள்விகள் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஒருபுறம் நீதிமன்றம் இதை பற்றி கேள்விகளை எழுப்புகிறது, இன்னொரு பக்கம் ஒரு விசாரணை ஆணையம் இதை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கேட்கவில்லை என்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பு இல்லை என்றால் வேறு யார் கேட்பது? இது அடிப்படையிலேயே இது என்ன? நீங்கள் இது வெறும் அரசியலாக மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களை கவர்வதற்கான உத்தியாக மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? இது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும்தானா? இது ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை இல்லையா? இன்னொன்று, இதன் மீது குற்றச்சாட்டினுடைய விரல்கள் நீட்டப்படக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி பார்க்கிற போது இது வெறும் அரசியல் பிரச்சனை அல்ல, இது ஒரு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு, ஒரு மாநில முதலமைச்சருடைய மரணம் தொடர்பான ஒரு வழக்கு. ஆகவே இந்த விஷயத்தில் யாரும் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஒவ்வொரு தமிழக குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அதே கேள்வி எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் அதை ஒரு பேசுபொருளா மாற்றுவது எதிர்க்கட்சி தலைவருடைய கடமைன்னு நீங்க பாக்குறீங்க? கடமை, பொறுப்பு.
இதை பேசாமல் ஒரு தேர்தலில் வேறு எதை பேசுவது? இது ஆட்சியரகத்தில் இருப்பவர்களோட தொடர்புடைய ஒரு பிரச்சனை. நான் சரவணகுமரன்ட்ட அப்படியே வர விரும்புகிறேன். இப்போ இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர், இந்த 2 பேருக்குமான விஷயமா தொடர்ந்து தேர்தல் களம் அவர்கள் இருவரும் பேசுவது பெரிய லெவலில் ஒரு விவாத களமாக மாறுது. அதையும் தாண்டி இப்பொழுது ஜெயலலிதாவின் உண்மை வாரிசு அப்படிங்கிறதுக்கு அதிமுகவில் 2 பிரிவினர், இப்போ நீங்கள் ஒரு புறம் நாங்கள் தான் ஜெயலலிதாவினுடைய அடுத்த பாரம்பரியத்திலிருந்து தொடர்ந்து வருகிறோம், அவங்க எடப்பாடி நாங்கள் தான் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள்ங்கிறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுமே இந்த விஷயத்தை தான் தேர்தல் மையப்பொருளாக இப்போ வைக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்க மர்மத்தை எனது ஆட்சியில் தான் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படி என்று சொல்வது மூலமாக இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த 2 பிரிவினராலும் முடியாதுங்கிறதா மறைபொருளாக அவர் சொல்ல வர்றார். அப்போ அதிமுக தொண்டர்களையும் சேர்த்து நீங்கள் சொல்கின்ற ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவர் மு.க. ஸ்டாலின் கவர பார்க்குறாரா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது இந்த எலெக்ஷனில் இது லோக்சபா எலெக்ஷன், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ண போகிற எலெக்ஷன். தமிழ்நாட்டிலேருந்து யாரும் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகலாம்? ஒரு 230 மெஜாரிட்டி என்டிஓ யூபிஓவோ வரும்போது இங்கே 40 யாராக வச்சுருந்தாங்கன்னா இவங்க பிரைம் மினிஸ்டராக ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பொதுவான ஒரு தேர்தல் கொள்கையை வகுத்து இந்த கொள்கையை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறீங்க. இல்லை திமுக ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, 4 மினிஸ்டர் கொடுத்தா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோமாங்க, அது அவங்க கொள்கை. நான் என்ன கேட்குறேன், இந்த தேர்தல் அதெல்லாம் விட்டுட்டு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா? ஆமாம், சிவனா இப்போ கலைஞரத்துக்கு 3 டைம் 2006 போயிட்டு வந்தார். ஸ்ரீலங்கா பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கா போனார் டெல்லிக்கு. 2 டைம் போனார், 4 மினிஸ்டர் வாங்கிட்டு வந்தார். வேறு என்ன பண்ணார்? ஸோ நான் நினைக்கிறேன்னா இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, உங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி ஸ்டாலின் இது துருவங்கள்லாம், அப்படிலாம் மக்கள் பார்க்கல, அவங்க துருவங்களில், அவங்களாம் துரு பிடிச்ச இரும்புகள், அவங்கள போய் நீங்கள் துருவங்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன்னா 2 பேர் அப்படிலாம் இல்லை. எலெக்ஷன் ஒரு 3 பார்ட்டி கான்டெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு அசான் டுடே வரைக்கும். ஏன்னா எடப்பாடி ஒரு நேச்சுரல் லீடர் கிடையாது. அவர் ஒரு சந்தர்ப்ப சமயத்தில் ஒரு நம்பிக்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு இதில் அவர் உட்காந்து ஒரு துரோகம் பண்ணார். அதனால் ஒரு 3வது கரம் அவருக்கு உதவி கொண்டுக்கிட்டு இருக்கு. அதனால் அவர் சிஎம்னு உட்காந்துட்ருக்காரு. ஸ்டாலின் இது வரைக்கும் தலைவரே ஆகலை. அவங்க அப்பா இறந்தார், ஒரு கம்பெனியில் எப்படி எம்டி இறந்தாருன்னா அவங்க பையன் வந்து அடுத்த ஷேர் வச்சிருக்க எம்டியா வரும். திமுகவுக்கு மட்டும் பொருந்துமா இந்த அரசியல்? ஆமா, வேற யாருக்கு பொருந்தும்? அதாவது கட்சியில் இருந்தவர்கள் வாரிசு ஜெயலலிதா, புரட்சித்தலைவரோட வாரிசு அம்மா. புரட்சித்தலைவர் கையில் கொடுத்துட்டு போனாரா? கொடுத்து போலையே. செயல் தலைவர், தலைவர், இந்த ப்ரொமோஷன்லாம் ஏடிஎம்கேல கிடையாது. அந்த இடத்த தொண்டர்களோட மனசை பிடிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அம்மா பிடிச்சாங்க. இல்ல எடப்பாடியும் ஒரு லீடர் இல்லைங்கிறீங்க, மு.க. ஸ்டாலின் லீடர் இல்லைங்கிறீங்க. ஆனால் அவர் கையில் எடுக்கிற அந்த விஷயம் வந்து உங்கள் சார்ந்ததா இருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மர்ம மரணத்துக்கான முடிச்ச என்னுடைய ஆட்சி வந்தாதான் விளக்க முடியுங்கிறாரு அவரு. வரலாற்றில் நிறைய தலைவரோட மரணங்களை இயற்கையான மரணம் கூட மர்மமாக்குற ஒரு விஷயம் வந்து மர்மம் இல்லைங்கிறீங்க நீங்க. மர்மமே இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு உலகத்தில் அப்போலோ மாரி ஒரு 3rd பார்ட்டி ஹாஸ்பிட்டலில், அப்போலோ என்ன இவங்க ஹாஸ்பிட்டலா, 3rd பார்ட்டி ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு? அம்மா ஒரு இயற்கையான மரணத்தை எழுதுகிறாங்க, உடல்நிலை சார்ந்து. சரியா? பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக ஆறாரு. அவர் சிஎம் ஆனபோது சில பிரச்சனைகள் வர்றதுனால கட்சியிலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது, நீங்கள் சிஎம் போஸ்ட்லேருந்து விலகுங்கன்னு. சிஎம் போஸ்ட் எடுத்த உடனே வருது ஓபிஎஸ்க்கு. அவர் அன்னைக்கு சசிகலாமா தெளிவாக சொன்னாங்க, அவர் ஸ்டாலின் அவரோட சேர்ந்து கொண்டு சில விஷயங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் வரும்ல, அதெல்லாம் அவங்க விலக சொல்றாங்க. மு.க. ஸ்டாலின் வந்து ஓபிஎஸோட சேர்ந்து நடத்திய நாடகம் தான். ஓபிஎஸ் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பேசினதா ஒரு தகவல் வருது. அதை பேஸ் பண்ணி சசிகலாமா ஒரு பேட்டியில் சொல்றாங்க, நீங்க பேசிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லாதனால சிஎம் பதவியிலிருந்து விலகுன்னு சொல்லிடுறாங்க. அவர் விலகுன்னு சொன்னவன் என்ன பண்றாரு, நேராக போய் 6 நாள் கழிச்சு, ஏன் அவர் சிஎம் அம்மா இறந்த அன்னைக்கு தானே சிஎம் ஆனார், நைட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு சிஎம் ஆனார். அப்போ தெரியலையா அந்த மரணத்தின் மேலேயே நான் சிஎம் ஆகலாமா யோசிக்க வேணாமா? அன்னைக்கு சந்தோஷமாக சிஎம் ஆகிட்டார்ல, அன்னைக்கு அழுதாரா சிஎம் ஆகும்போது? அம்மா இருக்கும்போதெல்லாம் அழுதுட்டு இருப்பார். அப்படி வந்தவர் 15 ஏறத்தால் 1 மாதம் கழித்து தர்ம யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய காரணம்னா, அன்னைக்கு சில 3ஆம் சக்திகள் சசிகலாமா மேலே அந்த கோவத்தில் அவங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருந்தாங்க. 30 வருஷம் கூட இருந்திருக்காங்க.
இதெல்லாம் ஒரு பேச்சாங்க 3 வருஷமும் இல்ல 30 நாள் மர்ம இருந்திருக்காங்க. மரணம் அப்படிங்கறத ஓபிஎஸ் கேட்க அவர் கிளைம் பண்ண என்ன தகுதி இருக்கு அப்படிங்க நீங்க கேட்கறது புரிஞ்சுக்க முடியாது. முக ஸ்டாலின் கேட்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் ஓபிஎஸ் இருந்தா நீ எப்படி சொல்லலாம்ன்றீங்க? முக ஸ்டாலின் கேட்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓபிஎஸ் கேட்கும்போது எதிர்த்து இல்லைன்னு சொன்னது யாரு? இபிஎஸ். ஏன்னா அவர் வந்து சசிகலா அம்மாவோட இருந்தாரு. இபிஎஸ் தான் சொல்றாரு. இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே மாறி மாறி பேசுறாங்கங்கற நீ குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு புரிஞ்சுக்க முடியாது. மர்ம மரணம் சொன்னாரு. இபிஎஸ் தான் மரணம் இல்லைன்னு சொன்னாரு. மர்ம மரணம் இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இபிஎஸ் சிஎம் ஆகும்போது ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாரு. அவங்க தனியா போயிட்டாங்க. ஒரு 3வது கரம் இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த 3வது கரம் என்னங்கிறது அந்த கரம் உடைஞ்ச பிறகு தெரியும். ஆர்கே நகர்ல ஜெயலலிதா சவப்பெட்டியோட போய் வாக்கு கேட்டது யாரு? ஓபிஎஸ். ஓபிஎஸ் தானே கேட்டாரு. நான் என்ன சொல்றோம், ஓபிஎஸ் வேட்பாளர் யாரு? இல்ல அவங்க தினகரன் தனியா தானே இருந்தாங்க. வேட்பாளர் டிடிவி எப்பயுமே கிடையாது. டிடிவி எப்பயும் கிடையாது. அடிப்படையில் வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா திமுக தலைவர் இவர்களை பற்றி எல்லாம் நண்பர் பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, டிடிவி தினகரன் என்பவர் அரசியலில் யார்? அவருடைய பின்புலம் என்பது என்ன? இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட அக்யூஸ் நம்பர் 2வினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு அரசியலுக்கு அவர் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது இவ்வளவு தூரம் இன்றைக்கு திமுக தலைவரை பற்றி அவங்க அப்பா இறந்ததுனால அவர் பதவிக்கு வந்துட்டார் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எந்த அரசியல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வரலாறு என்ன, பின்புலம் என்ன, அவருடைய கடந்த காலத்தில் ஒரு துணை முதலமைச்சராக, அதற்கு முன்னால் அமைச்சராக, மேயராக அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்பது என்ன, ஒரு கட்சிக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 எமர்ஜென்சி காலத்திலிருந்து தொடங்கி இப்போதல்ல, அப்பொழுது வந்து டிடிவி தினகரன் பிறந்தாரா என்று கூட எனக்கு தெரியாது. எமர்ஜென்சி காலத்திலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் திமுக கட்சி ஆட்சி பிடிச்சது 77க்கு அப்புறம். அதுதாங்க நான் சொல்றேன். இல்ல தகுதியை நான் என்ன சொல்றேன்னா, தகுதியை பற்றி பேசுகிறார்கள் அல்லவா? திமுக தலைவருடைய தகுதி என்பது என்ன? இன்றைக்கு அதை போகிற போக்கில் ஏதோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் துருப்பிடிச்சு போனவங்க அது போனவங்கன்னா, டிடிவி தினகரன் யார் சார் அரசியல்ல? அவருடைய என்ன, அவர் என்ன மக்கள் போராட்டத்தில் நின்றுருக்காரு அல்லது என்ன விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காரு எனக்கு புரியல. எந்த அடிப்படையில் அவர் இங்கு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அல்லது முன்னிலைப்படுகிறார் அவர்? அப்படி இருக்கிற போது ரெண்டாவது சசிகலா அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி என்பது என்ன? ஜெயலலிதா அவர்களோடு உதவியாளராக இருந்தது என்கிற ஒரே ஒரு விஷயம். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது இவர்கள் எவ்வளவு தூரம் முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு நீதிபதி குன்காவினுடைய தீர்ப்பு ஒரு சாட்சியம். அது இன்றைக்கு வரைக்கும் மறுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் மாறி வந்தது இப்படி இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு மறுக்கப்பட்டிருக்கா? இன்றைக்கு வரைக்கும் அது வந்து இல்லைன்னா இருக்கா? அப்படி இருக்கிற போது எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் முழுக்க ஒரு நிழலாட்சியை நடத்திவிட்டு இப்பொழுது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தாங்க தான் வந்து ஒரு பெரிய கட்சி தலைவரை போல டிடிவி தினகரன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய அடிப்படையான கோட்டை எடுத்துக்கிட்டாரு. அவர் கோட்டை நான் பேசணும். நான் அதான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து மிசாலேருந்து இந்த திமுக பத்திரிகையில் எங்கே பார்த்தாலும் நான் சின்ன வயசில் பார்ப்பேன். மிசா பாண்டியன், மிசா கருப்பசாமி, ஏதோ ஒரு பட்டம் மாரி போட்டுக்கிறாங்க. ஏங்க மிசானை வந்து இந்தியா முழுக்க வந்துச்சு. எந்த ஸ்டேட்லையும் மிசாக்கா இப்படிலாம் போட்டுக்கிட்டது இல்லை. சரி அவங்க பண்ணட்டும். ஆனால் எந்த கெப்பாசிட்டியில் பண்ணார்? இப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக மக்கள் ஃபேஸ் பண்ணுறாரு தனிப்பட்ட முறையில். இதில் அவர் ஜெயிக்கும் போது உண்மையிலே ஒரு அரசியலுக்கு வர்றாரு. இது வரைக்கும் அதெல்லாம் கலைஞருடைய ஷேடோவில், கலைஞர் என்ற சேடோவில் நீங்கள் ஜெயிக்கும் போது ஏங்க இன்ஃபோசிஸ் சேர்மனோட பையன் இன்னைக்கு வந்து ஷேர் ஹோல்டரா, இன்னைக்கு அவர் சேர்மன் ஆயிடுறாரு. அது அவருடைய சாதனை. ரெண்டு தலைவருடைய வரலாறு சாதனையா? இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன், இல்ல இன்னைக்கு முக ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி. முக ஸ்டாலின் எழுப்பியிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் குறித்து என்னோட ஆட்சியில் விடை கிடைக்கும் இருக்கிறார். இது தொண்டர்கள் மத்தியில் எடுபடுமா அப்படிங்கிற ஒண்ணுமே அப்படி பேசுவது. ஏன்னா மர்ம மரணம்ங்கிறது ஓபிஎஸ் உருவாக்கின ஒரு கற்பனை கதை. அவருக்கு அன்னைக்கு ரிலவன்ஸ் இல்ல. அதுக்காக அவர்கள் வந்து ஓபிஎஸ் கிளைம் பண்ண முடியாது. முக ஸ்டாலின் இதை கேட்பது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் தொண்டர்களுக்கு அது டவுட் இல்லையே. அதிமுக தொண்டர்களுக்கு டவுட் இருந்தா அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு அம்மாவோட தொண்டர்கள் 90% டிடிவி அவர்களோட இருக்காங்க. அவர் மர்ம மரணம் சொன்னது சசிகலா அம்மாவை குறி வச்சு தான் சொன்னாரு. அதை அன்னைக்கு இருந்த இபிஎஸ் எதிர்த்தாரு. இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அதை நம்ம தான் கமிஷனுக்கு கூப்பிட்டு இருக்கோம். இவங்க தான் யாரும் வராமல் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, அம்மாவுக்கு தெரியாதா 30 வருஷம் ஒருத்தங்க யாரை வச்சுக்கணும் யாரை வைக்கணும் அம்மாவுக்கு தெரியாதா? அம்மாவோட அறிவில் சிறந்த அரசியல்வாதிகளா மற்றவங்களாம்? இத்தனை டைம் 3-4 டைம் சிஎம் இருந்து கலைஞர் மேன்ற ஒரு ராஜதந்திரி எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காங்க.
அவள் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு தெரியாத யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. 30 வருஷம் ஒருத்தங்க இருக்காங்கன்னா எவ்வளோ நல்லவங்களா இருந்திருக்கணும், எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கணும். குற்றச்சாட்டு ஓபிஎஸ் வச்சாலும் முக ஸ்டாலின் வச்சாலும் உங்களை நோக்கி வைக்கிறதா தான் பாக்குறீங்க நீங்க. முக ஸ்டாலின் வச்சாலும் அது எங்கள் நோக்கி அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன், தேர்தல் அறிக்கை வந்த உடனே கதாநாயகன் சொன்னாரு. அந்த படமே ஓடல, படம் ஓடாத படத்துக்கு கதாநாயகன் இருந்தா என்ன, கதாநாயகி இருந்தேன். ஸோ தேர்தல் அறிக்கையில் ஒன்றும் இல்லாதனால இப்போ வந்து அவர் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு, அவர் மண்புழுங்கிறாரு அப்படிங்கிறாரு, இந்தமாரி மர்ம மரணங்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் இருக்க விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் லீடர். இதை நான் வந்து டெல்லியில் எங்களுடைய சப்போர்ட்டில் ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு, அதெல்லாம் சொல்லி நம்பிக்கையும் போயிடுச்சுல்ல. கண்டிப்பாக நான் ஆவடிக்குமார்கிட்ட நான் முன்வைக்கணும். இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரம் செய்யும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முக ஸ்டாலின் அவர்கள் ஏன் என்னை விமர்சிக்கிறார் என்றால், நான் வந்து ஒரு சாதாரண விவசாயியினுடைய மகன், ஒரு சாதாரண விவசாயி முதலமைச்சராக இருப்பது பிடிக்காமல் முக ஸ்டாலின் இது போன்ற விமர்சனங்களை வைத்து நான் முதலமைச்சராக இருப்பதை அவர் விரும்பவில்லை அப்படின்னு வச்சிருக்கிறார். இப்போது முக ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை இவங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம். நான் விவசாயி என்பதால், நான் வந்து ஒரு கிராமத்தான் என்பதால், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தற்காத்துக்க விரும்புகிறாங்களா? ஒரு விமர்சனங்களாக தானே பார்க்கணும். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா முக ஸ்டாலின் ஏதோ பெரிய தலைவர் போலவும் அவருடைய ஆளுமை சொல்லியிருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்னை பேச விடுங்க போலவும் நினைச்சுட்டு சொல்லலை. இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் நடத்துகின்ற முக ஸ்டாலின் அவர் தன்னுடைய பலத்தையோ அல்லது தன்னுடைய திட்டங்களையோ சொல்லி பேசணும். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்தார், அவர் வந்து நடக்கிறது சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லைன்னு சொல்லி ஒரு சில்லறத்தனமாக பேசுறதை வச்சு தான் அவர் சொன்னார். ஒரு தலைவர் தன்னுடைய கொள்கைகளை சொல்லுங்கிற வார்த்தைகளை எல்லாம் ஆட்சேபிக்கிறேன். நிச்சயமா அது அந்த வார்த்தை வந்து நாணயமான வார்த்தை. அதனால அவர் பேசுறது என்பது அவர் நீங்க பார்த்தீங்கன்னாவே அவருடைய பேச்சே இது வந்து முதலமைச்சர் வந்து எதுவும் தெரியாதவர், அவங்க வந்து திறமை இல்லாதவங்க, அதை கூட ஒரு கடுமையான வார்த்தைகள், ஒரு கொச்சையான வார்த்தைகள் அவர் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றாரு. ஒரு விமர்சனம் பண்றது என்பதற்கு எவ்வளவு தரமான வார்த்தைகள் தமிழில் இருக்கு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தாம அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒரு ரொம்ப கடுமையான தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. அதனால அவருடைய பலகீனம் என்பது அதுல வெளிப்படுது. இன்னைக்கு திராணி இல்லாத அரசு இதை நீங்க செய்யல, பொதுவா எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்தலாங்க. ஒரு இல்ல இதுவரைக்கும் எத்தனையோ கருணாநிதி கூட இருந்திருக்காரு, அவர் பயன்படுத்துற தாக்குதல் இருக்கும், ஆனா வார்த்தைகள் நாகரிகமா இருக்கும். இவர்கிட்ட அது இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்கொள்ள முடியாதது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கு தன்னுடைய பலகீனத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய புலம்பலம், அவருடைய பேச்சுக்களும். எந்த இடத்துலையுமே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பரப்புரை தொடங்குறதுலேருந்து முதலமைச்சர் இடைவிடாமல் தொடர்ந்து மக்களை தேடி சந்தித்து வர்றாரு. அவர் ரோட்ல ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு வணக்கம் பண்ணி ஓட்டு கேட்கிறாரு. ஆனா இவரால் அது முடியல. இவர் வந்து மக்களை திரட்டி தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதனால ஒரு மீது ஒரு மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே அரசியல்ல ஒருத்தர் விமர்சிக்கிறது என்பதோ தேர்தல் நேரத்தில் ரெண்டு தரப்புலையும் வேற வேற மாதிரி வருது சார். நான் சொல்லி முடிச்சிருங்க. தேர்தல் நேரத்தில் குற்றம் சாட்டுவது என்பதோ இல்லாத ஒண்ணு இல்லை, நடக்காத ஒண்ணு இல்லை, நடக்கக்கூடாத ஒண்ணு கூட இல்லை. ஆனால் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தலைவர்கள் இன்னொரு தலைவரை பற்றி விமர்சிக்கின்ற போது பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இருக்கு, பயன்படுத்துகின்ற முறை இருக்கு. அந்த முறைகள் எதையும் இவர் பின்பற்றல. இவர் பின்பற்றுகின்ற முறை என்பது இதுவரை தலைவர்களாக இருந்தவர்கள் செய்யாததை இவர் ஒரு கடைநிலையில் இருக்கின்ற ஒருத்தர் செய்கிற வார்த்தைகளையும் முறையையும் தான் பின்பற்றார்ன்றது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குற அத்தனை பேர் இருக்கும். அதுக்கு காரணம் அவருடைய பலகீனம் மட்டும் இல்லை, இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை. இன்றைக்கு அவர் நிராகரிக்கப்பட்டவராக அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணணும், இல்லை அவருடைய மகன் பிரச்சாரம் பண்ணணும். அந்த கூட்டணிக்கு அவங்க 2 பேர் தான் நிலையை வந்துருச்சு. அதனால அவர் வந்து இப்போ எல்லா இடங்களுக்கும் போக முடியல. அந்த போக முடிகிற நேரத்தில் இவங்களுக்கு எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தானே சார் இருக்கிறாங்க. இல்லைங்க, முதலமைச்சரையோ அல்லது துணை முதலமைச்சரோ இன்றைக்கு ஒவ்வொரு வீதியாக போறாங்க, ஒவ்வொரு தொகுதியாக போறாங்க, தெருவில் நின்று பேசுறாங்க.
ஆனா இவருடைய பிரச்சாரம் எல்லாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல கூட்டம் போட்டு பேசுறாரு. அது வந்து நான் விமர்சிக்கல. அதனால ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு அவங்களுக்கு இணையா பேசுறதுக்கோ இல்ல பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் இல்லை. இது இப்படி பல அவங்களுக்கு அதிமுகவில் நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள் எங்களுடைய பிரச்சாரம் மக்களை நோக்கி போயிடுச்சு, மக்களோட இருக்கு. இவங்க ஈடு கொடுக்க முடியாததுனால இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அந்த காழ்ப்புணர்ச்சி காட்டுறாங்க. இப்போ இந்த மக்களவை தேர்தல் பரப்புரையில் வந்து மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெரும்பாலான பிரச்சனைகளை தாண்டி இவருக்கு பேச தெரியாது, இவங்க கட்சியில் ஆள் இல்லை, இவங்க பக்கம் கூட்டம் இல்லை, இந்த மாதிரியான வசவுகள் விமர்சனங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ தேர்தலில் பேசுபொருள் விவாத பொருளாகவே இவர்கள் இருவருடைய இந்த மாதிரியான தனிநபர் சண்டைங்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகம் போகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இதை தான் ஹைலைட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் உதாரணமாக இப்போ திமுக தலைவர் நேற்று பொள்ளாச்சியில் பேசியிருக்காருன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாருன்னா மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்த துரோகங்களை பற்றி பேசுகிறாரு, தமிழகத்துடைய ஆட்சியை பற்றி பேசுகிறாரு, கடந்த காலத்தில் திமுக என்னென்ன சாதனைகளை செஞ்சதுன்னு பேசினார், நாங்கள் என்ன செய்வோங்கிறத பற்றி பேசுகிறாரு. ஆட்சிக்கு வந்தோம்னா அதே மாதிரி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன விஷயங்களை முன் வச்சிருக்கோன்ட்டு இன்றைக்கி நாங்கள் முன் வச்ச மாநில சுயாட்சி சார்ந்த பல கொள்கைகளை தேசிய கட்சியான காங்கிரஸை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, இதை பற்றி பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே பேசப்படுகிற ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு பரஸ்பரம் சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை பரஸ்பரம் திட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபோக்கஸை நீங்கள் உருவாக்குறீங்க. ஆனால் எதுவுமே ஆரோக்கியமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கேமராக்கள் தான் அங்கே இருக்கின்றன, உங்களுடைய செய்தியாளர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் செய்தியை போடாமல இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை, நான் உங்களை குறை காணவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் திமுக தலைவர் என்ன பேசினார் என்பது முழுமையாக இன்றைக்கி முரசொலியில் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகுது, 4 பக்கத்துக்கு வருது. நீங்கள் ஒரு குறைந்தபட்சத்தில் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இப்போ ஆவடிக்குமார் போன்ற நண்பர்கள்லாம் வந்துட்டு எதுவுமே நாங்கள் பேசுகிறது இல்லைங்க போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு மக்கள் வரலை அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காண்பதற்கு கண் இருக்கக்கூடிய யாரும் அதை மறுப்பார்களா? இன்னொன்று, இப்போ தான் போய் இவர் வந்து மக்களை பார்க்குறாரு, அவர் மக்களை சந்திச்சதே இல்லைங்கிறது. இந்த தேர்தல் தேதியெல்லாம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நாங்கள் ஊராட்சி சபை கூட்டங்களை கூட்டி தமிழ்நாடு முழுக்க அவர் மக்களை சந்தித்தார். அது மட்டும் இல்லை, நமக்கு நாமே பயணத்தின் போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவர் நேரில் சந்தித்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு ஊராக கிராமமாக நடந்து சென்று இந்த கட்சியை வளர்த்து வரவர். ஏதோ இன்றைக்கு அடித்த ஒரு காற்றில் எங்கோ போய் கோபுரத்தில் ஒட்டி கொண்ட தலைவர் அல்ல. அவருக்கு பின்னால் கட்சியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் அமைச்சர்களான போது கூட அவர் ஒரு சாதாரண பொறுப்பில் இருந்து கொண்டு வேலை செய்தவர். அவர் கலைஞரின் மகன் என்பதற்காக அவருக்கு எந்த அதிகாரமும் தானாக தேடி வந்து விடவில்லை. எடப்பாடி பழனிசாமி இதே ஒப்பிட்டு தான் சொல்றாரு. நான் 82 83 இருந்து கிளை செயலாளர் இருந்து ரொம்ப அடிமட்டத்தில இருந்து இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். இது வந்து திமுக மாதிரி கட்சியில சாத்தியம் இல்ல. அடிமட்டத்தில் இருக்க என்னை போன்ற தொண்டர்களை கொண்டு வராங்க, ஒரு விவசாய மகனை கொண்டு வராங்க. பாருங்க, கலைஞர் எப்படி வந்தாரு, கலைஞரோட மகன் எப்படி வந்தாருங்கிறத வரலாற்று ரீதியா பாருங்க சார். அவருக்கு என்ன பிரிவிலேஜ் இருந்தது வந்து கலைஞரோட மகன்கிறதுனால சொல்லுங்க. அவர் வந்து அரசியலுக்கு வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டாரா, இல்லை அவருக்கு பெரிய மினிஸ்டர் ஆயிட்டாரா, எம்எல்ஏ ஆயிட்டாரா, பெரிய பதவிகளை கொடுத்துட்டாங்களா அந்த கட்சியில்? சொல்லுங்க பார்க்கலாம். கலைஞர் எப்படி போராடி வந்தாரோ அதே மாதிரி அந்த கட்சிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களும் போராடி வந்திருக்காரு. நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு உருவாகி வர்ற மாதிரியோ அல்லது அவங்க கடந்த காலத்தில் வந்து என்ன விதமான விஷயங்களை பண்ணி மேலே வந்தாங்கிற மாதிரியோ இல்லை அவருடைய வரலாறு. அவருடைய வரலாற்றில் எமர்ஜென்சி காலத்திலிருந்து தொடங்கி படிப்படியாக அவர் தன்னை நிரூபித்து ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கிறார். இன்னொன்று, மக்கள் யாருக்கு கூட்டம் கூடுகிறார்கள் கூடவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு அவர் போகிற இடங்கள் எல்லாம் எப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அதாவது இவங்க ஆவடிக்குமார் என்ன சொல்றாரு, நாங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு கூட்டி வர்றோமா, இவங்களுக்கு தானா வர்றாங்களா? எப்படி தானா வர்றாங்க? நீங்க செஞ்ச நன்மைகள்னால என்ன பண்ணீங்க மக்களுக்கு? விவசாயிகளுடைய மகன் சார், ஒரு நிமிஷம், விவசாயிகளுடைய மகன் சொல்லி நீ கிளைம் பண்றாரு. விவசாயிகளுக்கு என்ன சார் பண்ணீங்க? நீங்க 8 வழிச்சாலை போடுறங்கிற பேரில் வந்து நீங்கள் விவசாயிகளை என்னென்ன கொடுமைப்படுத்தினீங்க? அவங்க நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டு அவர் நிலங்களை பிடுங்கிக் கொண்டு எதிர்த்து கேள்வி கேட்ட மூதாட்டிகளை கூட சிறையில் அடைத்து எவ்வளவு கொடுமைகளை நீங்கள் அதே போல நீங்கள் இன்றைக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்காக எவ்வளவு தூரம் போராடினார்கள். விவசாயம் தமிழ்நாட்டில் அழிந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை தமிழகம் சந்திச்சிருக்கிறது. அதனால் என்ன பண்ணீங்க நீங்க? அப்படி பார்க்கிறப்போ நீங்க யார் வேணாலும் யாருடைய மகனா வேணாலும் இருங்க. இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, அதிமுகவுடைய இந்த பிரச்சார உத்திகளை இன்றைக்கு பிஜேபி வைத்துக் கொடுக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அவர் என்ன சொல்றாரு, ஏழை தாயின் மகன்கிறாரு, இவர் விவசாயியோட மகன்கிறாரு. இதெல்லாம் அப்படியே
பிஜேபி என்ன பிரச்சார உத்தியை பயன்படுத்துகிறதோ இல்ல குடும்பம் நாங்க எவ்வளவு பின்தங்கிய குடும்பமும் சாதாரண குடும்பம் பொருளாதாரத்தில் வறியவர்களா இருந்தாலும் அதிமுகவில் வர முடியும் அப்படிங்கறத அவர் மறைமுகமா சொல்றாரு. நான் இப்ப சொல்றேன், இப்ப இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், எல்லா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அல்லது பெரிய கட்சி பொறுப்புல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மிகப்பெரிய பின்புலத்திலிருந்து வந்தவங்களா நான் கேட்கிறேன். அல்லது கலைஞரோட குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க வந்தாங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு புரியல. மு.க. ஸ்டாலின் முன்னிறுத்துகிற இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சசிகலா என்ற ஒருவர் அவருக்கு உதவியாளராக இருந்தது அரசியல் அவங்க என்ன தியாகம் பண்ணாங்க, என்ன மக்கள் பொறுப்புல இருந்தாங்க அவங்க நேற்று வரைக்கும் அவர்களுக்கு எல்லாரும் இல்ல. மு.க. ஸ்டாலின் இந்த தேர்தல் பரப்புரையில் பண்ணுகிற ஒரு முக்கியமான பிரச்சாரம்ங்கிறது ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மத்தை எனது ஆட்சியில் இதில் வெற்றி பெறுவதன் மூலமாக தான் கொண்டு வர முடியும், அந்த மர்ம மரணத்தை இவர்களால் கொண்டு வர முடியாது, அதனால அதிமுக தொண்டர்கள் என்னை நம்புங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான், இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில், புரூக்லின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சை பெறுகின்ற பொழுது அவர் வரமாட்டார், அப்படி வந்தாருன்னா நான் ஆட்சியை கொடுத்துட்றேன், அது வரைக்கும் என்கிட்ட கொடுங்கன்னு கருணாநிதி கேட்டது மாதிரி அது வந்து திமுகவுக்கு வந்து அடுத்தவங்களுடைய பலகீனத்தை அறுவடை செய்யறதுன்றது அவங்களுக்கு கைவந்த கலை. பிரார்த்திக்கிறேன் தானே சொன்னாரு. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது நீண்ட கால நண்பருக்காக பிரார்த்திக்கிறேன், நான் அது வரைக்கும் அவர் வந்தா நான் ஆட்சியை தந்துடுறேன் தானே சொன்னாரு. நீங்க ஏன் அது இப்போ நீங்க எனக்கு நிறைய நேரம் கொடுத்தீங்கன்னா நான் முழுமையா எல்லாத்தையும் விளக்க தயாரா. அந்த மாதிரி இப்ப இவர் என்னவோ நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டு ஆட்சி அமைக்கிற மாதிரி, ஆட்சி அமைச்ச உடனே இவர் வந்து விசாரணை செஞ்சு தீர்ப்பு தர மாதிரி, இவர் ஏற்கனவே ஒரு விசாரணை ஆணையம் விசாரணை செஞ்சிட்டு இருக்கு. சட்டப்படி அந்த விசாரணை ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அது நடவடிக்கை எடுக்கலன்னா இவர் வந்து கோரிக்கை வைக்கிறதோ இல்லை சொல்றதோ சரி. இவருக்கு அது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த விசாரணை ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு தந்து அது இவருக்கு கிடைச்ச தகவல்கள் தந்து செய்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடந்துகின்ற விரும்புகின்ற ஒரு தலைவர் செய்யக்கூடிய செயல். ஆனால் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் பாட்டுக்கு தேர்தலில் இவரே போய் நீதிமன்றத்தில் வந்து தடை கேட்குறாரு, தடை கேட்க சொல்ல நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை கொடுக்குறாங்க கொடநாடை பற்றி. அதை பற்றி இவர் தொடர்ந்து பேசுகிறாரு, நீதிமன்றம் 2-3 வாட்டி கேட்டு சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த தடையை நீக்க வேண்டிய வரணும்னு எச்சரிக்குது. அதனால் இது வந்து ஒரு சாதாரண கட்சிக்காரங்க செய்யலாம், ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவரே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் வழிகாட்டுதலையும் உருவாக்குவார்ன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தவிர மக்கள் செல்வாக்குடைய தலைவர் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அது நான் அதை சரி செய்யறேன்னு சொல்றது இல்ல. என்ன நீங்க சரி செய்யற நேரம் இது இல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல். இதுல போய் ஒரு எப்படி விசாரணை கமிஷன் வைப்பாரு? ஏற்கனவே விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை கமிஷன் எந்த ஆதாரம் இருந்தாலும் கொடுங்கன்னு கேட்குது. அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் கூப்பிட்டு கேட்கறாங்க. அதுல குறைபாடு இருக்கா இல்லையான்றத விசாரணை கமிஷன் அறிக்கைக்கு பிறகுதான் தெரியும். அந்த அறிக்கை வந்த பிறகு அதுல ஏதாவது தவறு நடந்தது அல்ல அந்த விசாரணை கமிஷன் போதுமானது இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கு, சட்ட ரீதியான எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ள முடியும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இதை வந்து அரசியலாக்கி தேர்தல் நேரத்தில் கேட்கறது என்பது இதை பேசுவது அரசியலா? இதை பேசுவது அரசியலா? ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு பேசுவது ஒரு அரசியலா? 2 நிமிஷம் விளக்க சொல்ல ஒன்றும் இல்லை, நான் நேரடியா சொல்றேன். இதுக்கு காரணம் திமுக தொடர்ந்து ஒரு வழக்கு. எதுக்கு காரணம்? 2 நிமிஷம். இந்த வழக்கை இவர்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு கொண்டு போய் தொடர்ந்து அந்த வழக்குக்கு வந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் அந்த வழக்கில் ஒரு வாதியா மாறி அந்த வழக்கை அவங்க விருப்பம் போல அதை ஆட்சியில் இருக்கின்ற போது ரிட்டையர்ட் ஆன அதிகாரிலாம் கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக தொடர வச்சு அவங்க என்னென்ன விரும்பினாங்களோ அதே மாதிரி கருணாநிதி மரணத்துக்கும் காரணம் அதிமுக தொடர்ந்து அழுத்தம்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியுமா? நீங்க கேட்ட அதனால என்னால உறுதியா சொல்ல முடியும். அண்ணா திமுக இருக்க 1.5 கோடி தொண்டனும் உறுதியா நம்புறது அம்மாவினுடைய மரணத்திற்கு அந்த வழக்கு அவர்கள் கொண்டு சென்ற முறை, அந்த வழக்கால் ஏற்பட்ட பாதிப்பு. அவர்கள் இன்னும் சொல்ல போனா பெங்களூர் சிறையிலிருந்து எனக்கு நேரடியா தெரியும். பெங்களூர் சிறையிலிருந்து அம்மா வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், அந்த உளைச்சலின் காரணமாக அவங்க வெளியே வராம ஒரு அறைக்குள்ள இருந்தது ஆதங்கம் இது. ஆனா நீங்க யதார்த்தத்தை பாருங்க. பின்ன இது ஜெயலலிதாவும் கருணாநிதி விமர்சிக்கிறது இயல்பான விஷயம் சொன்னீங்கல்ல, இததான் நான் சொல்றேன். இது பேசுற நேரம் இது இல்ல, இது தேர்தல்ல முடிவு செய்யற விஷயம் இல்ல. இதை வந்து சட்ட ரீதியா வந்து விசாரணை கமிஷன் இருக்கு, அதுக்கு பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலமா அதை கொண்டு வரணும் தவிர இதை வந்து அரசியலா நீங்க பண்ணீங்களா? நாங்க அரசியல் காரணத்தை நடந்ததை நாங்க சொல்லதானே செய்வோம். அப்ப நீங்க இந்த பிரச்சனையை நீங்க இதுன்னா இதனுடைய ஆழத்தை நாங்க சொல்லதானே வேண்டியிருக்கு. இந்த அரசியல் ரீதியான நடவடிக்கை தானே. அம்மாவை அரசியல் இருந்து வெளியேற்றத்துக்கு என்னென்ன முயற்சி பண்ணாங்கன்றதெல்லாம் உலகம் அறிஞ்சது தானே. இப்போ புதுசா நாங்க சொல்லியா தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த வரலாறுலாம் நீங்க அப்படியே ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடா போட்டு இந்த வரலாறு இவங்க பயன்படுத்திய வார்த்தைகள், இவர்களுக்கு கடந்த காலங்களில் வைத்த அறிக்கைகள்லாம் நான் எடுத்து ரெஃபர் பண்ணேன்னா நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களை எவ்வளவு ஒரு பெண் என்றும் பாராமல் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அவங்களை அரசியலிருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணாங்கன்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்லி வரேன். சரவணகுமார்ட்ட வரேன். இப்போ மு.க. ஸ்டாலின் இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதாவுடைய வாரிசு அப்படின்னு நீங்க ஏற்கனவே 2 கட்சிகள் நாங்கள் தான் உரிமை கோருகிற நிலையில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இவர் நான் ஜெயலலிதா மரணத்துக்கான மர்மத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொல்றதும், இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இது 3 பேர் இப்போ வந்து அந்த தளத்தில் இருக்காங்க எடுத்துக்க முடியுமா? அதாவது அவர் கவிஞர் சொன்னார், சசிகலா அம்மா அவர்கள் வந்து உதவியாளராக இருந்தான்னு சொன்னார். இது ஒரு டிஃபமேஷன் சூட்டு போடுற அளவுக்கான ஒரு வன்மமான கருத்து. அதாவது சசிகலா அம்மா பற்றி பேசுகிறேன் சொன்னார். ஆமாம், அது டிஃபமேஷன் சூட்டு தான். இப்போ என்னைய ஒரு உதவியாளர்னு சொல்ல முடியுமா? நான் அவரை வந்து கலைஞர் உதவியாளர்னு சொல்ல முடியுமா? அது யார் சொல்லணும்? ஜெயலலிதா அம்மா அவர்கள் சசிகலா அம்மா பற்றி என் உதவியாளர்னு ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்களா? என் உதவியாளர் பிஎன் எங்கேயும் போட்டிருந்தாங்களா? இன்ஃபேக்ட் அவங்க ஒரு டிவி இதில் வந்து என்னை அம்மா பார்த்துக்கொள்ள விட அதிகமாக பார்த்துக்கொண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து இன்னைக்கு இதே உதவியாளர்னு சொல்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு இன்க்ளூடிங் ஸ்டாலின் அவர்கள் அம்மா இருந்த பீரியடில் உங்கள் உதவியாளர் சசிகலான்னு சொல்லியிருக்காங்களா? சொல்கிற தைரியம் யாருக்கா இருந்திருக்கா? எப்படி ஒருத்தவங்க தோழிங்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு தெரியலையா? ஒரு சிஎம்மோட ஒருத்தவங்க இப்போ இந்திரா காந்தி அம்மாவோட பிசி அலெக்சாண்டர் இருந்தார், அவர் உதவியாளரா? ஒரு பலத்துக்கு எப்பயும் இன்னொரு பலம் தேவை. நார்த்துக்கு சவுத்து வேணும். அம்மாவுடைய தீவிரமான ஒரு எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாமே இருக்கணும். அவங்க கேட்டுக்கிட்ட இவங்களும் அரசியலுக்கு வந்திருக்கலாம். இப்போ எத்தனை பேர் சீட்டு கேட்டு போகிறோம், அம்மா வந்து என்னங்க ராஜ்யசபா எம்பி ஆகும்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லை இவங்களுக்கு ஆசை இருந்திருக்காதா? என்ன சப்போர்ட் ஜெயலலிதா இல்ல, இப்போ இல்ல இவங்க பிஸியா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய முழு அரசியலுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. சசிகலா அம்மா ஃப்ரீயா இருந்தா சப்போர்ட் பண்ண முடியும். இவங்க ராஜ்யசபா எம்பி ஆகி டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா இங்க யார் சப்போர்ட் பண்ணுவா? ஸோ அம்மாவுடைய அரசியலுக்கு முழு பக்கபலமாக இருந்தாங்க. நான் பார்க்குறேன் மீடியாலேயும் சில திமுக நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க உதவியாளர்னு. இன்றைக்கி உதவியாளர்னு சொல்லி 25 வருஷம் எங்கெங்க போனீங்க? ஏன் உதவியாளர்னு சொல்லலை? எனக்கே கலைஞர் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. இப்போ அவங்க பவரை கையில் எடுத்த உடனே அவர் உதவியாளர். அப்போ நான் சொல்கிறேன் ஸ்டாலினே கலைஞர் உதவியாளர் தான். ஏன் அழகிரி ஏன் இல்லை? அழகிரி பயன் தானே. ஏன் அழகிரி சேர்க்கல நீங்கள்? ஏன்னா அழகிரி உதவியாளர் செயல்பட மாட்டார். அழகிரி ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், தைரியமானவர். அவர் பயந்து அடிக்கிட்டு இருக்க மாட்டாரு. அது அழகிரி ஸ்டாலின் இல்ல, அது உதவி. அதேதான் இவர் உதவியாளர் என்ன பண்ணாரு, அதனால கலைஞருக்கு பிரியா இருந்திருக்கும், அதனால ஒரு செயல்தில் வைக்கிறாரு. உதவியாளர் சொன்னதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. உதவியாளர் அப்படிங்கிறது இனிமே இன்னொருத்தங்க பயன்படுத்தும் போது ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிமுக தொண்டர்கள் மறைந்த முதலமைச்சருடைய மரணம் முடிச்சுக்கலாம் ஸ்டாலின் சொல்றது நம்பிக்கை தருமா இல்லையா? இல்ல, வாரிசுங்கிறது ஒரு மனிதரோட வாரிசு அரசியல்ல. ஒரு டாக்டரோட வாரிசு டாக்டர்னு கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுடைய கலாச்சாரத்தை யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் வாரிசு. இன்றைக்கி மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவரோட பையன் குருசங்கர் ஒருத்தர் இருக்கார். அவர் சேதுராமனோட வாரிசான்னு கேட்டால் அந்த ஹாஸ்பிட்டலோட வாரிசு. அந்த கொள்கை எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்கணும். அதுமாரி இந்த கட்சிக்கு வாரிசு யார்? பிரச்சத்தில் அப்புறம் அந்த கட்சியோட வாரிசு யாருன்னு சண்டை வந்தது. அதில் அம்மா வெளியே வந்தாங்க. இன்றைக்கி ஒரு சண்டை வந்திருக்கு. அதில் டிடி அவர் வெளியே வர போகிறார் தலைவராக. இதுதான் வாரிசு. திமுக அந்த மாதிரி ஒன்றும் வரல. ஏன் வரலன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஷேர்ஸ் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வாரிசு அரசியல் வாரிசுங்கிறத தான் சொன்னேன். சசிகலா அம்மா குடும்பத்திலிருந்து வந்தார்னா வாரிசு, குடும்பத்தால் வந்தார்னா தான் வாரிசு. குடும்பத்திலிருந்து வந்து ஆர்கனைசர் எப்படி ஜெயிச்சாரு? இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் இந்த மர்ம மரணத்தை எடுப்பது என்பது ஒரு தேவையற்ற அரசியல். இந்த நேரத்தில் அந்த இதை நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வாதமா இருக்கு. இதில் அவங்க 2 பேருமே அந்த புள்ளியில ஒன்றிணைறாங்க என்று சொன்னதற்காக ஒரு பொழுதாக சொன்ன டிஃபமேஷன் கேஸை வரவேற்கிறேன். அதை வந்து அந்த கேஸை போட்டால் தான் பல விஷயங்களை விவாதிக்க முடியும். என்ன அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதையும், எந்த அதிகாரத்தை கொண்டு அவர் இந்த மாநிலத்தையே சசிகலா ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தார் என்பதையும் விவாதிப்பதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், அம்மா நினச்சிருந்தா அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஏதோ அவங்க அம்மாவுடைய அரசியலுக்கு பக்கபலமாக இருந்தாங்கன்னா, சசிகலா அரசியலில் தலையிட முயற்சித்த போது அவரை வீட்டை விட்டு ஜெயலலிதா வெளியேற்றினார் என்கிற வரலாறு நண்பருக்கு தெரியாமல் எதற்காக ஜெயலலிதா அவர்கள் வெளியேற்றினார் என்பதும் கட்சியில் இருந்து என்பதும் அனைவருக்கும் தெரியும்.
டிடிவி வெளியேற்றப்பட்டிருக்கிறார், சசிகலா வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஏன் சசிகலாவுடைய உறவினர்கள் நடராஜன் உட்பட எப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள்? அதிமுக பிரச்சனையா பாத்துக்கலாமே. இல்ல சார், இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வெளியே இருக்கிற ஆட்களுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை. அதிமுக அவர் சொன்னதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அவர்கள் நினைத்திருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கலாமாம். ஆனால் சரி, எங்களுக்கு உதவியாக இருங்கள், இந்த அம்மாவுக்கு உதவியாக இருப்போம் என்ற ஒரு பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டது போல தோழிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார். நீங்க சொல்ற வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க டிஃபமேஷன் கேஸ் போடுங்க சார். இன்னொரு விஷயம், யாரையெல்லாம் குறிப்பிடுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் கட்சி பொறுப்புகள் இருந்திருக்கிறார்கள். எந்த கட்சி பொறுப்பிலும் இல்லாத ஒரு நபர், கட்சி பொறுப்பிலே இல்லாத ஒரு நபர் ஒரு மாநிலத்தோட அதிகாரத்தை கையில வச்சிருந்தார். அது எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, அவங்க என்ன ஸ்டேட்டஸ், எந்த டெசிஷன் கையில போடுறாங்க? என்ன சொல்லுங்க? எந்த டெசிஷன் போடுறாங்க சார்? அப்படி அந்த கட்சி குட்கா ஃபைல் எப்படி வந்து சசிகலா வீட்டுக்கு போச்சு? குட்கா ஃபைல் எப்படி சார் வந்து சசிகலா வீட்டுக்கு போச்சு? எந்த அதிகாரத்துக்கு கீழ போச்சு? மாநில அவங்க நாட்டு சிஎம்மா கெசட். நான் என்ன கேக்குறேன்னா, குட்கா ஃபைல் எப்படி சசிகலா வீட்டுக்கு போச்சு? இன்னொன்னு, நம்ம ஊஜி பணம் எப்படி கனிமொழி வீட்டுக்கு போச்சோ? நீங்க லீவுங்க சார். ஊஜி பணம் நீங்க போய் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஒரு ஆதாரமே இல்ல. கோர்ட்ல அந்த வழக்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிச்சு. கண்டிப்பா ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இவங்க சொத்து குவிப்பு கன்விக்டட். ஆனா 2G வழக்குல வந்து எந்த ஆதாரமும் இல்ல நீதிமன்றம் சொல்லிருக்கு. ஆனா அவங்க 2G பத்தி இன்னும் ரெக்கார்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஆரோக்கியகுமார் சொன்னது, ஒருத்தர் மீது ஒரு வழக்கு எடுக்கப்படுது. இல்லங்க, நான் சொன்னது பதில் சொல்லணும் இல்லையா? திமுக தொடர்ந்த அந்த வழக்கின் காரணமாக அம்மாவுக்கு மரணம் ஏற்பட்டது என்று சொன்னால், இது கலைஞர் கைது செய்யப்பட்ட போது முரசொலி மாறன் காவல்துறை தாக்கப்பட்டார். அப்ப முரசொலி மாறனுடைய மரணத்திற்கு ஜெயலலிதா காரணம். வீரபாண்டி ஆறுமுகம் கைது செய்யப்பட்டார். இத்தனை கொலைகளை அவங்க செய்திருக்காங்க. சுருக்கமா, அதாவது அரசியல்ல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடங்களிலும் வெற்றி பெறுகின்ற இந்த கூட்டணி 18 இடங்களிலும் சட்டமன்றத்திற்கு கட்சி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நிலை இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆக்கப்பூர்வமாக கடந்த காலங்களில் பணியாற்றிய இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு பின்னடையும் இல்லை. நாங்கள் களத்தில் உறுதியாக நிற்கிறோம். ரெண்டாவது, பலமாக இருக்கிறோம். மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் களத்தில் இருக்கிறதுனால எங்களை எதிர்கொள்ள முடியும். ஒரு காலத்தில் நினைச்சாங்க, இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னெல்லாம் அதிமுக வந்து பலகீனமான ஒரு கட்சின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த தோற்றங்கள்லாம் சிதைந்து இன்னைக்கு எதிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்னைக்கு மாறிவிட்டது. மக்களுடைய நம்பிக்கை உணர்வுகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இந்த தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் உங்கள் 3 பேருடைய பார்வைகளை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு தேர்தல் தர்பார் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.